உலகின் மொத்த அன்பையும் மூத்தவள் எனக்கு கொட்டி தந்து கணிப்பொறியே எதிர்காலம் என்று காட்டியும் தந்துவிட்டு விரைவாக விண்ணுலகம் சென்று விட்ட என் அப்பாவை நினைவில் நிறுத்தி வாய்ப்பிதனை அவருக்கே அர்ப்பணித்து தொடங்குகின்றேன் என் பங்களிப்பை. அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னையே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சின்ன கவிதையை சொல்லி எங்க அப்பாவோட ஞாபகத்தோட இதை நான் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா, இப்ப எங்க அப்பா என் கூட இல்ல, இருந்தாலும் அவரை நினைச்சு அந்த ஒரு போற்றுதல் இல்லைன்னா ஒரு பாராட்டுதலோட நான் இத பேசும்போது, வயதான தந்தைகளை நம்ம எப்பவுமே பாராட்டுறதுக்கு நானே ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் என்னுடைய சார்பாக இல்ல என்னுடைய கருத்தின் சார்பாக இங்க பேசின என்னுடைய கட்சியினரும், அதுக்கப்புறம் எதிர்கட்சியில இருந்து நிறைய பேர் பேசினவங்க, இனிமே பேச போறவங்க எல்லாருமே தந்தையை போற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் 88 மணி நேரம் சாதனையில் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள். ஆக நாம் அனைவருமே தந்தையை போட்டும் கட்சியில் தான் இருக்கிறோம். எதிர்கட்சி என்ற ஒன்று இங்கே இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இப்போது முதியோர் இல்லம் பற்றி நாம் பேசினோம். அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பு முதியோர்களுக்கான குடியிருப்புகள் என்று இப்போது வந்திருக்கிறது. அதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் என்று நினைக்கிறேன். ஆமா, நீங்க அந்த எதிர்கட்சி ஒரு உதாரணம் சொன்னீங்களா, எதிர்கட்சி இல்லையாண்டு. அந்த எதிர்கட்சி இல்லாத ஒரு நாடு தெரியுமா? அது எந்த நாடு? ஒரு நாட்டுல எதிர்கட்சியே இல்ல, அது சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது ஆளுங்கட்சி மட்டும்தான், எதிர்கட்சின்றதே இல்ல. அப்படியா? நான் 7 வருஷமா மலேசியாவில இருந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து கலீக்ஸ் எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தெரியாம போச்சு. நீங்க சிங்கப்பூர்ல எங்க இருந்தீங்க? மலேசியாவில நான் கோலாலம்பூர்ல இருந்திருக்கேன். கோலாலம்பூர்ல இருந்திருக்கீங்க. சரி, சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனீங்களா? சிங்கப்பூர் கலீக் கால்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க, பிசினஸ் டிராவல் போயிட்டு வந்தாங்க. அங்க நீங்க பாருங்க, நீங்க ஒரு 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 தொகுதியில கேட்பதா இருந்தா ஆளுங்கட்சியில மட்டும்தான் கேட்கலாம். இப்ப 2 பேர் கேட்கிறார்கள், 2 பேரும் ஆளுங்கட்சி தான் கேட்பார்கள். யாரு வெற்றி பெறாரு அவர் கட்சிக்கு வருவார், அவர் பாராளுமன்றத்துக்கு போவேன். அந்த எதிர்கட்சி என்று இல்லை, சரியோ? சாமுவேல் என்பவர் முதல் எதிர்கட்சியை உருவாக்கினார். அது தமிழர். அவர் லிட்டில் இந்தியான்னு சொல்லப்படுற அந்த ஏரியால இருந்து நாங்கள் தமிழ் என்று சொல்லி சொன்னார். அவருக்கு 7 வருஷம் எலெக்ஷனே கேட்கப்படாது விதித்தாங்க. ஏன்னா நீங்க பிரிவினையை உருவாக்குறீங்களே. அப்ப எதிர்கட்சி இருந்தா ஒரு பிரிவினை பெருமல்லோ, அதுக்காகத்தான் அந்த எதிர்கட்சி இல்லாம நாடு வச்சுக்கலாம். சரி, நல்லது, எடுத்து வேற. நன்றி அந்த கருத்துக்கு. இப்ப நம்மளுடைய பட்டிமன்றத்திலையும் பார்த்தோம்னா எதிர்கட்சி இல்லாம ஒரே கட்சியில தான் நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம்னு தோணுது எனக்கு. இப்ப இந்த முதியோர் குடியிருப்புகளை பத்தி பேசுறேன் நான், முதியோர் இல்லம் இல்ல. இப்ப நிறைய விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. முதியோர்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு மதிப்புடையது, அந்த மாதிரி எல்லாம். யாருகிட்ட எல்லாம் பணம் இருக்குதோ அவங்களுக்கே வாங்கிக்கலாம். அவங்களே வாங்கி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அங்க வசதி வாய்ப்புகளோட வாழ முடியும். ஆனா அவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகள் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த நம்பிக்கையில தான் அந்த குடியிருப்புகளே வந்திருக்கு. அப்படிங்கிறதே பெத்தவங்களை பிள்ளைகள் எந்த அளவுக்கு போட்டுகிறார்கள் என்பதற்கு உதாரணம். ஏன்னா அது கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல ரியல் எஸ்டேட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல எல்லாம் இப்பதான் வந்தாலும் வெளிநாடுகள்ல முந்தியே இருக்குது. அதாவது பல வருடங்களுக்கு முந்தி நான் அமெரிக்காவில இருக்கும்போது பார்த்திருக்கேன் அந்த மாதிரி குடியிருப்புகளை. அப்போது நினைத்ததுண்டு இது போல நம் நாட்டிலும் வருமோ என்று. அது இப்போது வர தொடங்கி இருக்கிறது. அப்ப நம்ம இந்த தலைமுறை இன்றைய சூழலில் பெற்றவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதனால்தான் அது போன்ற குடியிருப்புகளை நம்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்ததாக இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் பார்வைகள் வித்தியாசப்படுது. ஆனா முதியோர் இல்லம் இனி வரும் காலங்களில் இன்றைய சூழ்நிலையில் அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் சூழ்நிலை மாறும் பொழுது நாம் அனைவரும் மிகவும் கடமைகள் ஆற்ற வேண்டி இருக்கிறது. இந்த காலகட்டத்தின் போட்டிகளுக்காகவும் எக்கனாமிக்கல் நீட்ஸை மீட் பண்றதுக்காகவும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரேட் ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட பெற்றவங்களை நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. அந்த சூழ்நிலையில முதியோர் இல்லம் அப்படிங்கிறத எப்படி நம் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு விடுதிகளில் தங்க வைத்து விட்டு மாதம் ஒரு முறை சென்று பார்த்து அதுதான் பாசமும் பிணைப்பாகவும் இருக்கும்போது, அதே போல்தான் முதியோர் இல்லத்திலும் பெற்றவர்களை சேர்த்து விட்டு நாம் பணம் கொடுத்து பார்த்து கொள்ளுகிறோம்.
இது இங்க மட்டும் இல்ல. நான் சொன்ன மாதிரி மலேசியாவுல இருக்கும்போது என்னோட சைனீஸ் கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட வயதான ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவெல்லாம் இந்த மாதிரி முதியோர் ஹோம்ல விட்டுட்டு கரெக்டா பணம் கட்டிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே போய் பார்த்து நேரம் கொஞ்சம் அவங்களோட இருந்து கழிச்சிட்டு அப்புறம் தான் வர்றாங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம். அதை நம்ம தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுவே வந்து நம்ம பெற்றோரை புறக்கணித்தாலோ இல்ல அவங்கள வந்து விலக்கி வச்சாலோ சில வார்த்தைகள் சொல்வதற்கு யோசனையாக இருந்தாலும் சில இடங்களில் நடப்பது போல் நடுத்தருவில் விடுவது, கோயில்களில் விடுவது, அது போன்று சில இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே 100% வெற்றிகரமா நம்மளால பண்ண முடியாது. 80% நல்ல விஷயமா நடந்தா அந்த சைடு தான் நம்ம. சோ அப்படி பார்க்கும்போது 80% பிள்ளைகள் தன் பெற்றோர்களை இது போன்று நல்ல விதமாகத்தான் பார்த்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய பணத்தை அவர்களுக்காக செலவிடுகிறார்கள், நேரத்தை முடிந்த அளவு செலவிடுகிறார்கள். ஆகவே இந்த சூழலிலும் பெற்றோர்களை போட்டுகிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு என்னையும் என் வீட்டை சுற்றியும் உள்ள சில சம்பவங்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் வீட்டில் எனது மாமாவும் அத்தையும் மாமனார் மாமியார் இல்லையா இருக்கும் பொழுது எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு தான் வந்து எங்களை விட இல்ல எங்க பிள்ளைங்களை விட முக்கியத்துவம் கொடுப்போம். கணக்கிட்டு இரவு உணவு பண்ணுவோம், ஏன்னா உணவை வீணாக்க கூடாதுங்கிறதுனால. ஆனா திடீர்னு அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு பூரி கிடைக்குமா, இன்னும் ஒரு சப்பாத்தி போடுமா அப்படின்னு சொல்லும் போது என் கணவர் தட்டுல இருந்து அங்க போகும், இல்லைன்னா ஏன் தட்டுல இருந்து அங்க போகும். சீசன் டைம்ல கடைசியா இருக்கிற அந்த பலாப்பழமோ இல்ல மாம்பழமோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா அவங்களுக்கு தர்றதாங்கும் போது நாங்க வந்து அவங்களுக்கு தான் கொடுப்போம். காரணம் என்ன? பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கு, நமக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நம்மளால அவைகளை வாங்க முடியும். ஆனா வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு செய்யணும், செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும். ஏன்னா அவங்க ஆரோக்கியம் முக்கியம், இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நான் என் வீட்டுல இருந்து சொன்னாலும் என்னை சுத்தி அப்படி பார்க்கும்போது என்னுடைய உறவினர்கள் வீடுகள்ல, என் ஊர்ல எல்லா இடத்துலயுமே தன்னை பெற்றவங்கள எல்லாருமே இப்படிதான் பாத்துக்கிடுறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவை வந்து கவனிப்பாரட்டு யாராவது ஒரு சில வீடுகளை, நான் சொன்ன மாதிரி அந்த 20% இல்லைன்னா 10% வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் பார்க்கல அப்படின்னா உடனே போன் வரும். ஏய் உங்க அம்மாவை நீ என்ன வந்து பார்க்கவே இல்லை, ஏய் உங்க அப்பாவை நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல, இவங்க விழுந்துட்டாங்க வந்து உடனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊர்ல இருக்கிறவங்க அவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட ஊர் முழுக்க எல்லாருமே இந்த பெற்றவர்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து நம்ம கலாச்சாரத்தில் ஊறியது அப்படின்னு சொல்ல வரேன் நான். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு நம் பெற்றவர்களை பேணி பாதுகாப்பதில் இருக்கிறது, அதை யாரும் விட்டு கொடுப்பது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து ஐயா நீங்க பொன்னியின் செல்வன் நாவலும் படிச்சிருப்பீங்க, இப்போ படமும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது? பொன்னியின் செல்வன் பார்த்த உடனே கதையை பார்த்த உடனே நான் அருள்மொழித்தேவனை நான் இப்போ நினைக்கிறது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, எனக்கு அந்த அருள்மொழித்தேவன் வருது. ஆனா இப்ப அந்த படம் பார்த்த உடனே அந்த வாய் பேசாத ஊமச்சியே நினைவு வருது. ஓகே, நிறைய இப்ப வரைக்கும் பொன்னியின் செல்வன் நல்லா விக்குது புத்தக திருவிழாவிலன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டா கூட உடனே வந்தியத்தேவன்பாங்க, குந்தவைம்பாங்க, அருள்மொழிவர்மன் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த தந்தையர் தின விழாவுல பேசுறதுனால எனக்கு அதுல வந்து என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா, சுந்தர சோழருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கு இடையிலான அந்த பிணைப்பு இல்லைன்னா அன்புதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த கதையின் ஆரம்பமே காஞ்சிபுரத்துல பொன் மாளிகை கட்டிய ஆதித்த கரிகாலன் அந்த ஓலையை வந்தியத்தேவனிடம் கொடுத்து அப்பாவை அழைத்து வர செல்வதாகத்தான் அது வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்திலேயே அவ்வளவு வயதான அந்த தந்தைக்காக பொன் மாளிகை கட்டிட்டு அரசகுமாரன் கூப்பிடுறான். சரி, அவன் அரசகுமாரன், அவனால கட்ட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படியே இப்ப இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தனி வீடு கட்ட முடிந்தால் உண்டு, இல்ல அதுல நீங்க சொன்னது போல அருள்மொழித்தேவனும் சித்தப்பாவை ஆட்சியில வச்சுதான் ஆட்சி பொறுப்படுது. அப்ப ஒரு ஒரு தந்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்த அந்த பார்க்கலாம் தானே, என்ன இல்லையா? உண்மை உண்மை.
இப்ப நீங்க சித்தப்பான்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வருது. ஏன்னா நான் எங்க வீட்ல என்ன நடக்குது, எங்க கணவர் எப்படி அவங்க தந்தைய பாத்துக்கிடுறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்ப எனக்கு அப்பா இல்ல. நான் ஊருக்கு போனேன்னா, எங்க சித்தப்பாமார் 2 பேர் இருக்காங்க. அவங்க சிறிய தந்தைகள் தானே. நான் போனேன்ன உடனே அவங்க அந்த சின்ன வயசுல எப்படியும் நாங்க ஒண்ணு போல வளர்ந்தது தான். அதனால அவங்க கிட்ட இப்ப வயதான இந்த தருணத்துல உங்களுக்கு என்ன தேவை, என்னலாம் வேணும்? ஏன்னா அவங்க பிள்ளைங்கலாம் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம போயிட்டு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மத்த பொருள்களா இருந்தாலும் சரி, கேட்டு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி குடுத்துட்டு தான் நான் வந்து வருவேன். சோ சிறிய தந்தைகளையும் போற்றுகிறோம். அப்படிதான் நம்ம கலாச்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அத சொல்றேன். அப்புறம் இப்ப அந்த பொன்னியின் செல்வன் நான் எதுக்கு சொன்னேன்னா, அது அந்த காலத்துல அவங்க எப்படி தந்தையர்களை மதிச்சிருக்காங்கங்கிறது. இந்த காலத்துல நம்மளே வாழும் உதாரணமா இருந்தாலும், சினிமாவை பத்தி பேசுனதுனால நான் இந்த வாரணம் ஆயிரம் அப்படின்னு வந்த ஒரு படத்தை பத்தி எனக்கு தன்னால ஞாபகம் வருது. அந்த படத்துல அந்த அப்பா வந்து அந்த பையனுக்கு எப்படி ஒரு பெரிய ஊண்டுகோலா இருந்து என்கரேஜ் பண்ணி அவனை நல்லா கொண்டு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு அத வந்து பல படிகள்ல அதை காட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம சுத்தி பாக்குற எல்லா அப்பாவும் பண்றாங்க. அப்படி அப்பா பண்ணும்போது அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அதை திருப்பி தருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள், போட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பெற்றவர்கள் தனது கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கலாம். சில பிள்ளைகள் இல்லாவிட்டால் கூட கொஞ்சம் பிள்ளைகள் அதை சரியாக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதை வைத்துவிட்டு பெருவாரியான ஒரு விஷயத்தை நாம் முடிவெடுக்க முடியாது. ஆகவே தன் கடமைகளை சரியாக செய்த தந்தையர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. பெருவாரியாக நம் சமூகத்தில் சரியாக கடமையாற்றும் தந்தையும் அவரை போற்றும் பிள்ளைகளும் தான் உள்ளனர் என்பதை அறுதியிட்டு கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த பட்டிமன்றத்தின் ஆசான் இல்லை அரசன் உயிரவன் அவர்களுக்கும் தளபதி தங்க தினேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நல்லதம்மா. அது அதிகமாக கொஞ்சம் உயரமா சொல்லிவிட்டீங்க. அது அரசன் அல்ல, ஆசான். ஓகே, அது ஏற்றுக்கொள்ளலாம். அரசன் என்ற அளவுக்கு எங்களிடம் இல்லை. பிறகு வந்தியத்தேவனுக்கு குத்தின மாதிரி எங்களுக்கெல்லாம் குத்திடுவான், அல்லது கட்டப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் கதை வந்துவிடும். அது அரசன் எங்களுக்கு வேணாம். ஆட்சியில ஆசானோட நின்றுடுவோம். ஆனா நீங்க அங்க தளபதி என்றதுக்கு பதிலாக மரபு மாணவனாக நான் அதை ஏற்கலாம். அது என்னுடைய மரபு மாணவன், நான் மரபு ஆசான். நீங்க குரு என்று சொல்லுவீங்க, அந்த குருவுக்கு நல்ல தமிழ் வந்து மரபு ஆசான். மரபு ஆசான்ன்றது குருன்ற தமிழ் இல்லை, அதனால மரபு ஆசான். அதே போல இந்த பிள்ளைகளுக்கு சீடன் என்றதுக்கு பதிலாக மரபு மாணவன் என்று அந்த சொற்கள் பயன்படுத்தினாங்க. சரி, நல்லது. பேச்சு மிக அழகா இருந்தது. பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பான ஒரு பேச்சு, நல்ல அழகான டைமிங் என்று சொல்லுவாங்க, அந்த கணக்கான ஒரு உங்களுடைய உரைநடை, உங்களுடைய வாதாட்டங்கள், கருத்துக்கள் தெளிவாக இருந்தது. இப்பொழுதும் ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கும் பொழுது, பேசும் பொழுது 10ல் 1 செகண்ட் நீங்கள் விட்டுத்தான் பேசணும். ஏனென்றால் அப்பதான் மற்றவனுடைய செவிக்கு போய் சென்றடையும். இது பலருக்கு தெரியாது. அப்ப பேசும் பொழுது ஒவ்வொரு சொற்களுக்கு இடையிலே 10ல் 1 செகண்டுடைய வேத வீச்சு இருக்கணும். அதை செப்பல் ஓசை என்று நாங்கள் சொல்லுவோம். அது உங்கள்கிட்ட இருக்குது, அந்த வாதத்திறமை இருக்கு, பாராட்டுக்கள். நீங்கள் வெளிநாடுகள்லையும் போய் பயணிச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வெளிநாட்டு தன்மைகள், சூழல்கள், சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் வாழ்ந்தபடியால் உங்களோட அனுபவங்கள், அப்ப நீங்க செம்மையாக, செழிப்பாக, நல்ல ஒரு வளம் சிறந்த ஒரு குடும்ப தலைவியாக இருப்பீங்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த வகையில் உங்களுடைய வாத பிரதிவாதங்கள் பேசும்பொழுது உண்மையாக தெரிகிறது. அந்த அது உண்மையா இல்லையான்றது 2வது பிரச்சனை. அந்த பேசும் பொழுது உண்மையாக இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு வக்கீலா இருந்திருந்தா நீதிபதி உங்களோட பக்கம் தீர்ப்பு தந்துடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அதுக்குரிய ஆதாரங்கள், அது சொல்றது கங்கரிங்கன்னு சொல்லுவாங்க. கங்கரிங், அந்த கங்கரிங்களை இணைச்சு நீங்கள் ஆதார கொள்வி அதை சேர்த்து நீங்க பேசும் பொழுது நல்ல ஆதாரமாக இருந்தது. வாழ்த்துக்கள். அந்த 88 மணித்தியாலத்தை நீங்க முதல்ல அதை தூக்கி வச்சீங்க. 88 மணித்தியாலம் மணிக்கும் அந்த 88 மணித்தியாலத்தை வச்சதே என்ன காரணம்? என்னுடைய பக்கம் வெல்ல வேணும். அதுக்கு பிறகு என்னப்பா இந்த பட்டிமன்றம்? அந்த 88 மணித்தியால பூர்ணப்படுத்ததான் எதிரணியும் வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்களும் எங்களை பக்கம்தான். அது அழகான ஒரு சிந்தனையான ஒன்று. எப்பொழுதும் கற்கிறது முக்கியம் இல்லை, தெளிகிறதா முக்கியம். கற்கிறது அது இருக்கிறத படிச்சுட்டு போகலாம், திருக்குறளை நீங்க படிச்சுட்டு போகலாம், பாடமாக்கிட்டு போகலாம், மரணம் செய்யலாம். ஆனா அதுல தெளியணும். அது என்ன சொல்லுது, அதுக்கு எனக்கு பொருத்தமா இருக்கா, நாங்க வாழக்கூடியதா இருக்குதா இல்லையா? எனக்கு ஒரு நண்பன் சொன்னான்,
என்னப்பா 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு எழுதின பைபிளை வச்சு பாடம் வாங்கி கொண்டிருக்கிறீங்க. அப்ப நாங்க அதுக்கு முன்னுக்கு எழுதினதாட்ட அவ திருக்குறள் ரெண்டு. அவ திருக்குறள் உண்மையாக இருந்தால் பைபிள் அவ சொன்னாரு அப்ப எழுதப்பட்டது இப்ப பொருத்தமா என்று அவர் கேட்கிறார். அது எப்பவும் பொருத்தமா இருக்கு திருக்குறள், பாத்தீங்களா? எப்பவும் பொருத்தமா இருக்கா, இன்னும் பொருத்தமா இருக்கும். அப்ப இப்படி அந்த வாத பிரதிவாதங்கள் உங்களுடைய இது நல்லா இருந்தது. குடியிருப்பை பற்றி ஒரு வசனம் சொன்னீங்க, மிக அழகா இருந்தது. அது உண்மையாக வரவேணும். எல்லாருக்கும் அந்த எதிர்காலங்களில் அப்படி ஒரு திட்டங்கள் வந்தால் சிறப்பா இருக்கும். வெளிநாடுகள் அது இருக்குத்தான், ஆனால் கிராம மட்டத்தில் அது வர வேணும் என்றது. மற்ற அந்த மூத்தோர் இல்லங்கள் அவசியம். ஏன் அவசியம்? வருங்காலத்தில் அது தேவைப்படும். அது எப்படி தேவைப்படும், அது என்னத்துக்கு முக்கியம் என்ற அந்த அடிப்படையான காரணத்தை நீங்க வச்சது நான் நிற்கிறேன். அதுக்கான காரணம் தேவை. என்ன நானே சில நேரம் இதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் அங்கே இங்கெல்லாம் கேட்டு இருப்பாங்க. இந்த இங்கே முதியோர் இல்லம் இருக்கும், இங்கே அப்படி போய் பார்ப்பேன் உள்ளுக்குள்ள. எங்களை வீட்டை விட இவ்வளோ வசதியா இருக்கப்பா, எங்கட பிள்ளைகள் கூட அப்படி செய்யுமான்னு எனக்கு தெரியும். அவ்வளவு வசதி இருக்கு அந்த முதியோர் இல்லத்துல, எங்கட வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. போய் பார்த்தா விளையாடுறதுக்கான இடம், வாசிப்பதற்கான இடம், குளிப்பதற்கான இடம், அது சேர்ந்து கதைக்கிறது, மருத்துவம், ஆஸ்பத்திரி, அது இது எல்லாம் அங்கே இருக்கு. அங்க ஒண்ணுமே அங்க வெளியால் போக வயது போன நேரத்தில் அப்படி. அப்ப இது நல்ல கடற்கரை கூட காத்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப பூங்கா உள்ளுக்குள்ளே ஒரு பூங்கா வச்சு கட்டி வச்சுக்காங்க உள்ளுக்குள்ள. அதுக்குள்ள அது கட்டுறதுக்குள்ள ஒரு பூங்கா இருக்கு. அப்ப இப்படி நான் யோசிக்கும் பொழுது அப்ப அது எது அவசியம்ன்றதை நீங்க இனி அவசியம் என்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை எனக்கு என்ன பிடிச்சு கொண்ட ஒரு விடயம், அந்த மாமா குழந்தைகளை ஒப்பிட்டு கதைச்சது. என்றால் குழந்தைகளை இன்னும் 60 வருஷம் இருக்க போறாங்க, இவை இன்னும் 60 நாள் இருப்பாங்களா எங்களுக்கே தெரியாது, அதுக்காக சாப்பிடட்டும். அந்த எண்ணம் மிக சிறந்தது. அந்த எண்ணம் வரவும். இன்னும் எத்தனை நாள் எங்களோட இருக்க போறார்கள், அவர்கள் சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டுமே. சரியா? அதுல நானே அந்த சிந்தனை எனக்கு நடந்தது, நான் செய்யலாம், ஆனா தவறு என்று எனக்கு தெரியும், ஆனா ஒன்றுமே செய்யலாது. ஏன்னா எனக்கு ஒரு மாமனார் இருந்தார், அவர் வந்து வயதாகிவிட்டார். நான் அப்ப இளம் வயது, நான் கல்யாணம் திருமணம் சின்ன பையன், அத இளம் வயது, வேலை செய்து இருக்கிறோம். அப்பொழுது மாமனார் வந்து உழைப்பில்லை, அப்ப அவர் வயதானவர். அப்ப அவர் வந்து சொல்லுவாங்க எங்களை கிராமத்துல கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லு குடிப்பேன். அப்ப அவர் வந்து யாருடையோ காசு கேட்டதை நான் கேட்டுட்டேன். எனக்கு அது பிடிக்கல. நான் சொன்னேன், இங்க வாங்க மாமா, நான் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு 10 ரூபா அந்த அது காசு தருவா குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவ கொடுத்துட்டு அப்ப மாமி இருக்கிறா வந்து சண்டைக்கே வந்துட்டோம், நீ அதை செய்வது சரியா பிள்ளையா? நான் சொன்னேன், போங்க, காலையில ஒரு திருமணம் செய்து இத்தனை வருஷமா திருத்தாத நீங்க, அவர் இன்னும் எத்தனை நாள் இருக்க போற, சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி அந்த செய்திருந்தேன். அப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த கருத்துக்கு இதான் என்னுடைய சிந்தனை. ஒரு 22, 23 வயதுல நான் அப்படி செய்திருந்தேன். ஏன்னா அந்த மாமானுடைய வயதுன்னு, அப்ப மாமியோட திருமணம் செய்து இவ்வளவு வருஷம் அப்பவே திருந்தாதவர் இன்னும் ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ இருக்க போற, அதுக்குள்ளேயே திருந்த போற, சரி அவருடைய ஆசைக்கு என்று சொல்லி, அது தவறா இருந்தாலும் அதை நான் அந்த அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றணும்ன்றதுக்காக செய்திருந்தேன். அதே போல அந்த எண்ணம் எனக்கு வந்தது. பண்பாட்டு கோலங்கள், அது அடிப்படையா நீங்க சொன்ன அந்த வரி மிக முக்கியம். நாங்கள் என்னதான் இருந்தாலும் அது எங்களுக்கு பண்பாடு, எங்கள் தமிழருடைய இனத்தினுடைய பாரம்பரியத்தில் விளைந்து இறுக்கமா கட்டுக்கோப்பா. எந்த நாட்டுக்கும் போங்க நீங்க, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, எங்கன்னாலும் போங்க, ஆனா அந்த அப்பா அம்மாண்ட உறவை நீங்க விட்டு போயிடாதல்ல. அது என்னென்றால் வேற மேற்கத்திய நாட்டுக்காரருக்கு அது இருக்குது. 16 வயதுல வலிக்கிட்டு போயிடுவான், 18 வயதான் போயிடும், அப்பா இல்ல மாமா இல்லையா. நாங்கள் அப்படி போக இயலாது. என்ன எங்களுக்கு அந்த பண்பாடு விடுதில்லை என்ற அந்த சந்தர்ப்பத்தை சொல்லியிருந்தீங்க. இப்படி நிறைய விடயங்கள் உங்களோட பேச்சில இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.